ரூபி என்னாச்சு? ராக்கி, பிரவீன் இருக்கான்ல? யாரு பிரவீன்? அதான் என்னோட எக்ஸ் லவர். அவனுக்காக தானே ராக்கியை விட்டு போனீங்க? ஆமாம் ஸ்வாதி, அவனுக்காக தான் நான் ராக்கி விட்டு போனேன். சரி, இப்போ அவனுக்கு என்ன? அவன் திரும்ப ஃபோன் பண்ணி ஒழுங்கா அவன் இருக்கிற இடத்துக்கே வர சொல்லி மிரட்டான் ராக்கி. என்ன மிரட்டானா? என்ன தைரியம் அவனுக்கு? தெளிவா சொன்னியே இல்லையா இனிமே அவன் கூடலாம் என்னால வர முடியாதுன்ட்டு? சொன்ன ராக்கி, ஆனால் அவன் பிளாக்மெயில் பண்ணுறான். என்ன பிளாக்மெயில் பண்றானா? அடுத்த தடவை ஃபோன் பண்ணா ஒழுங்கா என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். அவன பெரிய இவனா? அவனுக்கு போய் பயந்துட்டு இருக்க நீ? இல்லை ராக்கி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி ரூபி, இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, விடு. அவனால நான் பாத்துக்கலாம். நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் ராக்கி. என்ன நடந்தாலும் என் கூட சப்போர்ட்டாக இருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்பிச்சுக்கிட்டான். இதெல்லாம் அப்படியே நல்லா வைக்கணும் போல அவ்வளோ ஆத்திரமா வருது. ச்சே. என்ன ஸ்வாதி, ரொம்ப சந்தோஷமா இருந்த போலையே. எப்படி உன்னை சந்தோஷமா இருக்க விட்டுருவேன்? இனிமேல் ராக்கி அவன்கிட்ட நெருங்க விடுறேன் நான் பாருடி. இனிமேல் ராக்கி எனக்கு தான். எப்படியாச்சும் நான் அவனை என் கூட கூட்டு போயே தீருவேன். ரொம்ப தேங்க்ஸ் ராக்கி. நான் உன்னை விட்டு போனதுக்காக தான் இப்படி அனுபவிக்கிறேன் போல. ரொம்ப கஷ்டப்படுறேன். எல்லாம் எனக்கு தேவைதான் ராக்கி, எல்லாமே எனக்கு தேவைதான். உன்னை விட்டு போகணும்ல. சரி விடு. அதான் நீ விட்டு வந்துட்டல, அவனை விடு, ஃப்ரீயா விடு. கண்டிப்பா உனக்கு ஒரு லைஃப் அமையும், சரியா? தேவையில்லாம நீ போட்டு குழப்பிட்டு இருக்காத. இல்லை ராக்கி, என்னதான் இருந்தாலும் உனக்கு நான் பண்ணதுக்கு இதுக்கு மேலே நான் அனுபவிக்கணும் ராக்கி. சரி விடு விடு ரூபி, எதுக்கு சும்மா தேவையில்லாம அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா? இனிமே ஃபோன் பண்ணானா என்கிட்ட கூட நீ பேசிட்டு இருக்காத, சரியா? நான் பாத்துக்கிறேன். எப்படி அவன் வந்து உன்னை தூக்கிட்டு போறான் நானும் தான் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் ராக்கி. என்ன மேடம் சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க தானே? எங்க ராக்கி, எங்க போனவன்? அங்க பாரு. ஏண்டி இவளுக்கு வேற வேலையே இல்லையா? அது சரி, வந்ததே இதுக்காக தானே. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஐயோ, இவளுங்க இப்போ வந்தாலுங்க. வர்ஷா, என்னம்மா, என்ன வேணும்? அதே தான் நானும் கேக்குறேன், என்ன வேணும்? ஆமா ரூபி, என்னாச்சு உனக்கு? அதுவா, ரூபியோட எக்ஸ் லவர் இருக்கான்ல பிரவீன், ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருக்கானா. ஓ ஐ சி. அதுக்கு எங்ககிட்ட கூட ஷேர் பண்ணிருக்கலாமே ரூபி, நாங்களும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே. அதானே. ஏன் ரூபி, வாங்க நாங்க இருக்கோம்ல உங்களுக்கு, நாங்க சமாதானப்படுத்துறோம். ராக்கி மட்டுமே தான் சமாதானப்படுத்தணுமா என்ன? அட வாங்க ரூபி. இல்ல பரவாயில்ல, நீங்க ரொம்ப கூச்ச சுபாவம் தான் தெரியுது, அதுக்காக இப்பெல்லாம் பண்ணாதீங்க. வாங்க வாங்க, இங்க வாங்க. டேய், ஒழுங்கு மரியாதையா சுவாத்தியை குட்டி இங்க சொல்லி போட்டு வா. சும்மா தேவையில்லாம கடுப்பேத்திட்டு இருக்காது. ஏய், நான் என்னடி பண்ணேன்? அதுல அப்படி உன புடிச்சிட்டு இருந்தா தள்ளி வர பாரு, மூஞ்சி அப்படி நின்றுட்டு இருக்கான். சரி சரி, திட்டாத ரூபி. அதான் அவங்க கூப்பிடுறாங்களே, நீ அவங்க கிட்ட பேசிட்டு இரு. எனக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்கு. சரி ராக்கி, போ போ ராக்கி. ஸ்வாதி, ஒழுங்கா போ சொல்லு. ஸ்வாதி. யார் நீங்க ஃபர்ஸ்ட்? அடிப்பாவி, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த மேடி. தயவு செஞ்சு நீங்க போறீங்களா? சரி. ராக்கி, மேடம் மேடம் எங்க போறீங்க? இங்க வாங்க. இல்ல அது எந்த அதுவும் இல்ல, இங்க வாங்க, நாம கொஞ்சம் பேசலாம். ஏன் ரூபி, நாங்களா இல்லையா? எங்ககிட்ட பேசலாம்ல. ஏன் இப்ப பார்த்தாலும் போய் ராக்கி கிட்டே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு அவனை தான் நல்லா தெரியும். ஆமா ஆமா, நல்லா தெரியும்ல, எக்ஸ் லவர் ஆச்சே. இப்ப எதுக்கு இப்பெல்லாம் பேசுறீங்க? ரூபி, என்ன ரூபி ஆச்சு உங்களுக்கு? நானா? நீங்க தான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ரூபி, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க என்ன பண்ணோம்? ஒண்ணுமே பண்ணல. அப்படியே அழுவுறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க. என்ன எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டு வச்சு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏமா தாயே, ஏய் எதுக்கடி இப்ப தேவையில்லாம கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்னது இது, ரொம்ப ஓவரால இருக்கு. ஹே, என்ன அப்படிதான் பண்ணுவேன். ஓ அப்படிங்களா மேடம்? சரி சரி, பண்ணுங்க பண்ணுங்க. என்ன போய் ராக்கிட்ட சொல்ல போறீங்களா? போய் சொல்லிக்கோங்க. என்ன ரூபி, ரொம்ப பேசிட்டு இருக்க? என்ன, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. ஆமாமா, நான் உங்களுக்கு பிரச்சனை தான், கவலைப்படாதீங்க. சீக்கிரமா இங்க வந்து போயிடுவேன். போறதுக்குள்ள ராக்கிய கையோட என் கூடயே கூட்டு போங்க. ஏய் போதும், நீ நிறுத்து. நீ ரம்யாவோட ஆளுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓ, தெரிஞ்சு போச்சா? சரி விடுங்க, அதுக்காகலாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ண போறதில்ல. என்ன போய் ராக்கிட்ட சொல்ல போறீங்களா? போய் சொல்லுங்க, போங்க போங்க. ஐயா, நாங்க என்ன ஒண்ணு மாதிரியா? எங்க பிரச்சனை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். உன்னை எப்படி சமாளிச்சு இந்த இடத்த விட்டு துரத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும், சரியா? நாங்கள் ஒன்று போய் எங்கேயும் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இன்னொரு தடவை நீ ராக்கி தொட்ட உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது ரூபி. ஏய், என்ன நீ சொன்னா நான் செஞ்சிடணுமா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரத்தில் பாரு, ராக்கியை தானா என் பக்கம் வர வைக்கிறானா இல்லையா? ரூபி, பொண்ணு தானே? ஏய், என்ன சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணுவே பண்ணிக்கோ, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சரி சரி, கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ராக்கிக்கு பை பை சொல்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. பார்க்குறோமே, உனக்கு மட்டும் சொல்கிறோமா இல்லை ராக்கிக்கு சேர்த்து சொல்கிறோமா? உனக்கு பயப்படணும் எனக்கு எந்த அவசியமும் இல்லை. முடிஞ்சதை பண்ணுங்க. ரொம்ப பேசாத ரூபி. நான் அப்படி தான் பேசுவேன். ஏய், இவ்வளோ வாய் பேசுறியே, எதுக்கு நீ முன்ன ராக்கியை விட்டு போன? அப்பா வந்துட்டு ஒன்றும் இல்லை, சும்மா அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் நடந்துருமா? ஓ, இப்போ மட்டும் என்னாச்சு? ஆக்சுவலாக நான் சுவாத்தியும் ராக்கி பிரிக்கிறதுக்கு தான் இருந்தேன். ராக்கி மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் வந்துருந்துச்சு.
ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவன் இவ்வளோ பெரிய கம்பெனி வீடுன்னு நினைப்பில்ல அந்த பொண்ணாச்சும் வீட்டு போவாங்களா என்ன இப்படி பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இல்லை நீ நிறுத்து சரியா நீ அப்படி பார்த்து தானே இவங்கள ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்க அடிச்சு வாய் மூடு. நியாயம் மூடணும் நீங்கள் மூடுங்க விடுங்கடி, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஆமாம் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க கூலாக இருந்து நான் ராக்கி எப்படி கூப்பிட்டு போகிறேன் மட்டும் பாருங்க இதை பாரு, நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. எங்ககிட்டே சவால் முடியா? ஆமாம் சவால் தான் என்னப்போ சரி, நாங்களும் ரெடி தான் அதுக்கு. சுவாதி இப்பயே பயம் வந்துச்சோ நான் புருஷனை மட்டும் கூப்பிட்டு போயிடுவானே ஏய் மரியாதை கெட்டுரும் நானும் பொறுமையாக பேசிட்டு இருக்கேன் வந்துட்டேன் அப்புறம் உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது ராக்கி இருக்க வரைக்கும் நான் இருக்கட்டும் ஆமாம்மா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதாம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் நீ இப்போ எங்கள் கூட தான் இருக்க. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கல. ஆனால் ராக்கெட் இப்போ கேட்கலாமா? வேறு வழி இல்லையே இதுதானே இருந்தாலும் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நீ என்ன வேலை பார்த்த அதுக்கே உன் மேலே செம்ம கடுப்பில் தான் இருந்தேன் சுவாதி சொன்ன ஒரே காலத்தில் தான் விட்டேன் நீங்களாம் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருப்பீங்க உட்காந்து நானும் அதை முடிச்சே இருப்பேன் சும்மா தேவையில்லாம பண்ணிக்கிட்டேன் என்ன போ உங்களுக்கு பிரச்சனை ஆமாம் அன்றைக்கி நான் போலியெல்லாம் நடித்தேன் என்னப்போ அறிவு இல்லை உனக்கு? அவளுக்கு உண்மையாலுமே உடம்பு சரி. நீ போய் சொல்லி கூப்பிட்டு போயிருக்க. உனக்கு வெக்கமா இல்லை? அதுவும் இல்லாமல் என்னென்னோ சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அங்கேயே சண்டை வர வச்சிருக்கேன். எல்லா டைம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் என்ன வச்சு வாய் உண்டு நிறுத்துங்க சும்மா என்ன எல்லாம் ஒழுங்கு மாதிரி பேசாதீங்க ஆமாம்மா, யாருமே இங்கே ஒழுங்குல தான். அதுக்காக ஒன்றும் இப்படி ஒன்று மாதிரி சீப்பாலாம் நாங்கள் ஒன்றும் நடந்துக்கல. சரியா? அதான் நீ ராக்கியை விட்டு போயிட்டல. தேவையில்லாமல் எதுக்கு இப்போ நடுவில் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு அப்படி வேணும்னா வேற யாராச்சும் பார்த்துட்டு போக வேண்டியதானே? அது எப்படி இவ்வளோ பெரிய முட்டாள் ஒருத்தன் கிடைக்கும் போது விட்டுட்டு போவாங்களா என்ன ஏய் இவ்வளோ நேரம் எங்களை பற்றி பேசினேன் சரின்னு ஒத்துக்கிட்டேன் ராக்கி என்னை பற்றி ஏதாச்சும் பேசினேன் மரியாதை கெட்டுரும் முட்டாளா யார் முட்டாளுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் பார்க்கலாம் அவன் வாயிலேயே நீங்கள் யாருமே சரியில்லை நான் ரூபி கூட தான் போகிறேன்னு சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க பரவாயில்லையே, பண்ணு பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்க்கலாம் வர வைக்கிறேன் முடிஞ்சதை பண்ணு, சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. என்னால் முடியாது நினச்சிட்டு இருக்கீங்களா கூடிய சீக்கிரத்திலே சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க பார்க்கலாம் பார்க்கலாம். எப்படியோ நல்ல வேலை ஸ்ரீ அப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு, பிரச்சனை முடிஞ்சு. அப்பா ஒரு நாளைக்கு எத்தனை பிரச்சனையை தான் நாமளும் பார்க்கறது. விக்ரம் வாங்க மேடம். என்ன இன்னைக்கு அதிசயமா என் தங்கம் என்ன தேடி வந்திருக்கு? வருஷா நான் அதான் பண்ணிட்டேனாடி, இதுக்கு உன் மூஞ்சி இப்படி போகுது. நீ இல்லை விக்ரம் அப்புறம் என்னாச்சு, யாராச்சும் ஏதோ சொன்னாங்களா? அட அந்த ரூபி இருக்கால எர்ரம மாடு அந்த ரூபி தான். அவ என்ன பண்ணா, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாளா இல்லை ஒன்னு ஏதாச்சும் சொன்னாளா? இல்லை இப்போ தானே ராக்கேஷ் சுவாத்தியும் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த சனியனுக்கு எங்கன்னா அப்படியே ஏதோ பண்ணுமோ தெரில. நாங்கள் அவங்க 2 பேர் பேசிட்டோன்னு சொல்லிட்டு தனியாக விட்டு கேண்டீன் போனோமா, வந்து பார்த்தா சுவாதி ரொம்ப கவலையாக இருந்தா. அப்புறமா தான் தெரியுது அந்த ரூபி ஏதோ நடிச்சுக்கிட்டு ராக்கியை விட்டு பேசிகிட்டு இருக்கா. என்ன சொல்ற? அட ஆமாம் விக்ரம் செம கடுப்பாயிடுச்சு. என்னடி பண்றது, அவளை எதுவுமே பண்ண முடியல. ராக்கி வேற அவளை ரொம்ப பாவமா வர நினைக்கிறான், என்ன பண்றது? ராக்கி நாங்கள் அமுச்சு விட்டோம், அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வேணுங்கனே சவால் விடுறானா பார்த்துக்கோயேன். என்னன்னு? இங்கேயோ ராக்கி இங்கேருந்து கூட்டு போயிடுவாளாம், சுவாத்தி விட்டு பிரிச்சிருவாளாம். என்ன தைரியம் அவளுக்கு? ச்சே. அதான் நாங்களும் சவால் விட்டுருக்கோம், நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் ராக்கி என்னால் எங்களை விட்டு வரமாட்டாருன்னு தான் சொல்லியிருக்கேன். கடுப்பாக இருக்கு விக்ரம், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. சரி யோசிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அவளை சும்மாவே விடக்கூடாது தெரியுமா? ஏன்னா நான் எங்கள் கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா ஜாலியாக இருக்க? அவள் எப்படி திரும்ப திமிரா பேசினா, இதில் சவால் வேற பிறவா மாதிரி அவ்வளோ கடுப்பு வந்துருச்சு. நானும் கோவத்தை காட்டக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தேன் தெரியுமா? நீங்கள் வேற சொல்லிட்டீங்க அவகிட்ட சண்டை போடாதீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு, ஆனால் அவன் மட்டும் சண்டை போடலாம்ல? என்ன டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க நீ? நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். அதுவா ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? டேய் விக்ரம் லூசு, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அப்படியா? என்னன்னு தெரியலடி, கோவப்படக்குள்ள அவ்வளோ அழகா இருக்க. வாய் மூடு. அதையே சிரிச்சுட்டே சொல்ற. டேய் என்ன? டேய் சுவாதி பாவம். ராக்கி நம்மளை விட்டு போயிடுவானா என்ன? இல்லை போக தான் விட்டுருவோமா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவ என்ன வேணா பண்ணிட்டு போறா. சரியா? நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல? இருக்கும். சரி விடு, எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. சரியா? அப்புறம் விடு மொத. அவ்வளோ சீக்கிரத்துலையா? டேய் யாராச்சும் வந்துட போறாங்கடா. வந்தா யார் வர போறா? உன் அண்ணனுங்களும் அவளுங்க தான் வருவாளுங்க, வேற யார் வர போறா? விக்ரம் எக்ஸ்கியூஸ் மீ வர்ஷா, நீங்க தானே இருக்க? டி பிரீத்திடா விட்றா. முடியாது. டேய் ப்ளீஸ்டா, அதுக்கப்புறம் எதனாலும் சரி. ஒத்துக்கணும், வார்த்தை மாறக்கூடாது. ப்ராமிஸ். சரி விடுறேன். பிரீத்தி உள்ளவா. டேய் கொஞ்சம் தள்ளியாச்சும் உட்காரண்டா. முடியாது. என்னவோ பண்ணு. பண்ணட்டுமா? ஏய் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆமா பிரீத்தி. ஏய் இல்ல பிரீத்தி வாய் மூடிட்டுடா. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆர்த்தி தான் அவனை கூட்ட சொன்னாதான் வந்தேன். அப்படியா? சரி போலாம். என்ன பிரீத்தி, அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணலாம்?
இல்ல அதுக்கப்புறம் நான் தான் ஃபோனும் பண்ணல, அவ வீட்டு பக்கமும் போல. ஆனா கண்டிப்பா போகணும் ஒரு நாள். சரி எதுக்கும் அவகிட்ட கேர்ஃபுல்லாவே இரு. சரிங்க சார். என்ன சார் மோருன்ட்டு அதான் அவளும் கூட சேர்ந்துட்டியே, நீயும் அண்ணானே கூப்பிட்டு ரேஷ்மா மாதிரி. ப்ரோ வாடா அஜய். அச்சய். ஹே பிரீத்தி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க? அது எப்படி மறக்க முடியும், இங்க தானே பார்த்தேன் உன்னை ஆஃபீஸ்ல. ஆமால்ல. டேய் என்னடா, எனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு அதான் நான் கிளம்புறேன். உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்டா, வந்து உட்கார் வா. என்ன விஷயம்? உங்க அத்தையை பத்தி தான். ஏன் என்னாச்சு? என்னாச்சு விக்ரம், என்கிட்ட கூட சொல்ல நீ. டேய் இன்னைக்கு உங்க அத்தை வந்து உனக்கு தான் ஸ்ரீயை கட்டி வைக்கணும், ஒழுங்கா வாங்க கூடன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்கடா ரூபியை வச்சு. எங்க அத்தை இருக்கே திருந்தாது. ஆமா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம உங்க மாமா வேற இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருப்பாரு போல. உங்க மாமா கிட்ட ஏதோ சொல்லி அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்து இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க? இப்ப என்னதான் ஆச்சு? என்ன ஆகுறது, பெரிய சண்டை மாதிரி போகி அப்புறம் சரியாயிடுச்சு. அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டாங்க. நல்ல வேலை ப்ரோ, இந்த அத்தை இருக்கு பாருங்களா இன்னைக்கு இருக்க. டே பிரச்சனை முடிஞ்சிச்சு, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நீ வந்து தேவையில்லாம போய் இது சொல்லிட்டு நீ திட்டு வாங்கிட்டு இருக்காத, புரியுதா? என்ன ப்ரோ எங்க அத்தைக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா? சரி விட்ரா, அதான் முடிஞ்சு போச்சு இல்ல, எதுக்கும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் சொன்னேன். அட போவாங்க ப்ரோ, நான் கூட உண்மையாலுமே தெரிஞ்சிட்டாங்கன்னு தான் நினைச்சேன். டே அஜய், சத்தியமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அட நான் கூட உண்மையாலுமே நம்பிட்டேன் தெரியுமா, அவங்க அவ்வளோ அழுதாங்க. அட போடா நீ வேற, நாங்களும் அப்படிதான் முன்னதான் நம்பணும். என்னதான் நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா ஏதாச்சும் கேட்க விட மாட்டேன் ப்ரோ. டே அஜய் விடு அஜய், அதான் பிரச்சனையே முடிஞ்சிச்சுல, அதனால நீ எதுவும் இது பண்ணாத. அவர் அங்கிள் இருக்கார்ல, அவர் கேட்டுப்பாரு. சரி இப்ப ஸ்ரீ நல்லா தானே இருக்கா? நல்லா தான் இருக்கா. அஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு அதை எப்படி வெளில சொல்றதுன்னு தான் தெரியல. இது தப்புன்னு தோணுது. இது வரைக்கும் யார்கிட்டயும் ஒரு எப்படி சொல்றது, எல்லார்கிட்டையும் நார்மலாக தான் இருப்பேன். ஆனால் உன்னை பார்க்கும்போது மட்டும் ஏதோ புதுசாக ஒரு ஃபீலிங் உருவாகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விக்ரம் பிரீத்தியை பாத்தியா? பார்த்தேன் அஜயவே பார்த்துட்டு இருக்காளே. எனக்கு என்னமோ அவளுக்கு அஜய் பிடிச்சிருக்கோன்னு தோணுது. ஏதோ நல்லா இருக்கே. இனிமேல் ஸ்ரீயோட அம்மாவும் தொலை பண்ண மாட்டாங்களே. டேய் அங்க பாரு, அவங்க அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசி பார்க்க போறேன். சரி பேசி பாரு, எது நடந்தாலும் நல்லதுதான். பிரீத்தி வர்ஷா. என்ன மேடம் அஜயவே பார்த்துட்டு இருக்க? என்னையா?